அஷ்டவசுவின் ஆன்மீக சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். சனி பெயர்ச்சி மார்ச் 29 மீன ராசிக்கு மாறிய பின்னாடி அவர் செயல்பட 3 மாத காலம் எடுத்துக்குவாருங்க. மெதுவாகத்தான் அவர் செயல்பட ஆரம்பிப்பார். அப்படி செயல்படும் போது நட்சத்திர அமைப்பின்படி எப்படி அவர் செயல்பாடு இருக்குங்கிறத ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மே முதல் டிசம்பர் 2025 வரை பார்க்கலாங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்து 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், இந்த 3 பாதமும் அடங்கிய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கிற மாதிரி வந்து கிடைக்காம போனதுனால ஆசைப்படுறதையே விட்டுட்டா என்னன்னு கூட யோசிச்ச காலமெல்லாம் உண்டு. உங்கள் வழியை மற்றவங்க யாரும் புரிஞ்சிக்க இவ்வளோ நாளாக தயாராக இல்லாமல் இருந்ததும் உண்டு. நினச்சதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒவ்வொரு நாளையும் தள்ளிக்கிட்டே வந்த நீங்கள் நம்பிக்கையை மட்டுமே பெருசாக வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நல்லது நடக்கும், தெய்வம் நம்ம பக்கம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட முழு திறமையோட போராடி இவ்வளோ காலத்தை நகர்த்திக்கிட்டு வந்தீங்க. ஒன்றுமே தெரியாதவங்க கூட தான் எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி உங்கள்கிட்ட செயல்பட்டும் போது ஒன்றும் சொல்ல முடியாமல் இது நம்ம நேரம் இல்லை, நம்ம நேரம் வரட்டும்னு பொறுமையாக இருந்த உங்களுக்கு இப்போ அந்த நேரம் கை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. தொழில் உத்தியோகத்தில் பிடிபடாத பல விஷயங்கள், பல சிக்கல்கள் இப்போ விலகி உங்களுக்கு பல விஷயங்கள் தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் இனி என்ன முடிவெடுக்கலாம், எப்படி செயல்படலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆலோசனைகள் சரளமாக கிடைக்கும். நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டியதில்லை. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எதேச்சா தற்செயலாக ஏதாவது ஒன்று பேச போக அதுலேருந்தே உங்களுக்கு பல விஷயங்கள் கிடைக்கும். அதன் மூலமாகவே உங்களுக்கு தீர்வுகளும் கிடைக்குங்க. ஒவ்வொன்றுக்கும் பல முறை அலைஞ்சு எதுக்கு அலைகிறோன்னே தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இப்போ அலைச்சல்கள்லாம் குறையுங்க. திருமணம் போன்ற விசேஷங்கள்லாம் நடக்கும், சுப விரயங்கள் ஏற்படும், 4 பேர் பாராட்டுற மாதிரி இந்த காலகட்டம் உங்களை நகர்த்தி கூட்டிகிட்டு போகுங்க. படிக்கிறவங்களுக்கு, கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் ரொம்ப சாதகமாக இருக்குது. ஈஸியாக படிப்புகளை எல்லாம் நம்ம முடித்து நல்ல மதிப்பெண்களோட வெளியில் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் மிக அதிகங்க. மழை போன்ற துயரமெல்லாம் பனி போல நீங்க கண்டேன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப பெருசாக திறந்த பிரச்சனைகள்லாம், இது வரைக்கும் நம்மளை பயமுறுத்தின பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் எப்படி மறைஞ்சிது, என்ன விதத்தில் அது நம்மளை விட்டு ஒதுங்குனுச்சு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நேரங்காலம் உங்களுக்கு சாதகமாக எல்லா பிரச்சனைகளையும் தள்ளி விட்டு உங்களை ஈஸியாக வழிநடத்தி கூட்டிகிட்டு போகுங்க. இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெய்வீக ஆற்றலை, ஒரு உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் மகிழ்ந்து மற்றவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்போ இருக்கக்கூடிய இந்த பயிற்சி உங்களுக்கு அமையுங்க. நன்றி. கடக ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இதுவரை எதை யாருக்கிட்ட எப்போ சொன்னாலும் பேசினாலும் அதில் இருக்கக்கூடிய உண்மையை அவங்க எடுத்துக்கிட்டதில்லை. நீங்கள் மாறுதலாக சொல்கிறதாவே இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மை, நீங்கள் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிறது கத்துனாலும் யாரும் காதில் வாங்கிக்க தயாராக இல்லை. ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நீங்கள் சொல்கிறத ஒவ்வொருத்தருக்கும் புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் பட்டப்பாடு பெரும்பாடு. பெரியவங்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் நீங்கள் சொல்கிறத யாரும் பொருட்படுத்தினதும் இல்லை, உங்களை மதித்ததும் இல்லை. நீங்களும் நம்மளோட நாள் இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும், நம்ம சொல்கிறது எடுபடும், நம்ம பண்ணுறதெல்லாம் சரிதாங்கிறத எல்லாரும் உணர்வாங்க, இப்படியே நம்ம காலம் போயிடாதுன்னு உங்களை நீங்களே தேத்தி மற்றவங்க 1000 குறைகள் சொன்னாலும் நம்ம சிரிச்சுக்கிட்டே இவ்வளோ காலத்தை உருட்டிட்டீங்க. உங்களை எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும், உங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்கிறாங்கன்னு தெரியும், உங்களை ஏமாளியாக்குறாங்கன்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் உங்களோட நேரம் உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால நீங்கள் இதனால் வரைக்கும் செயல்பட முடியாமல் எதிரிகள், விரோதிகள் அவங்களோட கை ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து வந்துக்கிட்டு இருந்தீங்க. இனிமே உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க பூரா அது முட்டி அவங்களுக்கு திருப்பி போய் சேர்ற அளவுக்கு அவங்க எடுக்க காரியங்கள் எல்லாம், உங்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் தோல்வியை சந்திப்பாங்க. எதுலேயும் இனிமேல் நீங்கள் கவனமாக செயல்படுவீங்க. முன் யோசனை அதிகமாக உங்களுக்கு இருக்கிறதுனால ரொம்ப சிரத்தையோடு எடுத்துக்கிட்டு எந்த காரியத்தையும் வர்ற வாய்ப்புகளையும் பயன்படுத்தி மிக எளிதாக இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் வெல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு காலம் முழு அளவில் சப்போர்ட் பண்ணுதுங்க. உங்கள் எதிரியே உங்களுக்கு சாதகமாக அவன் செயல்படுவாங்க, அவனை அறியாமலேயே. இது காலம் செய்யக்கூடிய ஒரு விந்தையான செயலுங்க. பூமி விவகாரங்கள்லாம் உங்களுக்கு லாபமாக அமையும். பூமிகளில் ஏதாவது முதலீடு செய்தீங்கனாலும் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபமாக அமையுங்க. இப்போது இந்த பயிற்சிக்கு பின்னாடி தெய்வ பலம் உங்களுக்கு மிக அதிகமாக இருக்கிறதுனால
தர்மத்துக்குண்டான சனி பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சரியாக செயல்பட்டு வெற்றியாக எல்லாமே லாபமாக முடித்து முழு பலனையும் நீங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக இப்போ இருக்குங்க. நன்றி.